லோத்தும் 2 தூதரும். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களைச் சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். சோதோம் பட்டணத்திலே லோத்து மாத்திரமே நீதிமானாய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து சோதோமுக்கு வந்திருக்கிற 2 தூதரும் நீதிமானாகிய லோத்தை அடையாளம் காண்கிறார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். சோதோம் பட்டணத்தில் ஏராளமான மனுஷர் இருந்தாலும் லோத்துக்கும் அவர்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் உள்ளது. சோதோமின் ஜனங்கள் எல்லோரும் மகா பாவிகளாயிருக்கிறார்கள். லோத்தோ கர்த்தருக்கு பயந்த நீதிமானாயிருக்கிறார். லோத்து சோதோமின் மனுஷரைப் போல துன்மார்க்கம் பண்ணவில்லை. சாயங்கால வேளையிலே லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் விருந்தினரை உபசரிக்கிற நல்ல சுபாவம் உள்ளவர். கர்த்தருடைய தூதர்கள் 2 பேரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வருகிறார்கள். லோத்து அவர்களைக் கண்டு எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்று சொல்லுகிறார். லோத்து சமபூமியை தெரிந்தெடுத்தார். அதன் பின்பு லோத்தை பற்றி இந்த வசனத்தில்தான் கூறப்பட்டிருக்கிறது. சோதோமின் வாசல் என்பது கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் பொதுவான இடம். பிரதானிகள் இந்த இடத்தில்தான் நியாயம் விசாரிப்பார்கள். சோதோம் பட்டணத்திற்கு 2 தூதரும் வருவதை லோத்து பார்க்கிறார். விருந்தினரை உபசரிக்கும் பண்பின் பிரகாரம் லோத்து அவர்களுடைய தேவையை சந்திக்க விரும்புகிறார். லோத்து அந்நியரை உபசரிக்கும் சுபாவம் உள்ளவர். அவர் 2 தூதரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார். லோத்து தன்னுடைய வீட்டிலே அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பார். அவர்களுக்கு புசிக்க போஜனம் கொடுப்பார். லோத்து அந்நியரை உண்மையாய் உபசரிக்கிறார் என்பதற்கு அவருடைய வார்த்தைகளே அடையாளமாய் இருக்கிறது. ஆனால் 2 தூதர்களும் லோத்தை நோக்கி, அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்று சொல்லி லோத்தின் அழைப்பை ஏற்க மறுக்கிறார்கள். லோத்தோ அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரிடத்திற்கு திரும்பி அவர் வீட்டிலே பிரவேசிக்கிறார்கள். லோத்து புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணுகிறார். அவர்கள் புசிக்கிறார்கள். அந்த புருஷர்கள் வீதியிலே ராத்தங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். கிழக்கு தேசங்களில் கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். இரவு வேளையில் வீட்டிற்குள் தங்குவதும் கடினமாக இருக்கும். இதனால் இரவின் குளிர்ச்சியில் ஜனங்கள் வீட்டிற்கு வெளியே வீதியில் தங்க விரும்புவார்கள். லோத்து அவர்களுக்கு விருந்து பண்ணுகிறார். ஏற்கனவே அவர்கள் ஆபிரகாம் கொடுத்த போஜனத்தை புசித்தார்கள். இப்போது அவர்கள் 2ஆம் முறையாக புசிக்கிறார்கள். லோத்து 2 தூதரையும் அன்பாய் உபசரிக்கிறார். நற்குணம் உள்ளவர்கள் உதாரத்துவ குணம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். லோத்து 2 தூதருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணியது போல நாமும் நம்முடைய விருந்தினர்களை கனம் பண்ணி உபசரிக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு ஒரு குறையும் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும்.